தில்லை விநாயகம். அதாவது நான் கூட உண்மையில் இது கடமைக்காக வாசிக்கிற வாத்தியம்லாம் கிடையாது. இந்த வாத்தியத்தை நீங்க வந்து உணர்ந்து மகிழ்ந்து வாசிக்கிறாங்க. ஆடுகின்றானடி தில்லை போலிருப்பான் தந்தையும். இந்த இசையை ரெக்கார்டு பண்ணி கேட்டுட்டு டெய்லி 1 மணி நேரம் அந்த இசை கூட ஆடுனீங்கன்னு வச்சிங்க, 1000 வருடம் நீடோடி வாழ்வீங்க. எந்த நோயுமே வராது. சிவனருள் முழுமையாக கிடைக்கும். இந்த இசைக்கு இணையான இசை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஆட வைக்கின்ற இசை தான் இந்த ஆடல் அரசனோட இசை. மேலும் மேலும் உங்களுடைய கைலாய வாத்திய குழு அனைவருடைய திருவடியும் வணங்கி அடுத்தடுத்த மாநாட்டுக்கு நீங்களே வந்து வாசிக்கணுங்கிற ஒரு அன்பான வேண்டுதலை வைக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அம்மா உங்கள் பேருக்கு நம்ம பிரேமா அம்மா அவர்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக செல்வராணி அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவள் அருமையான ஒரு சொற்பொழிவாளர். கந்தன் வருவான் எதிர்காலம் தருவான்னு சொல்லி குழந்தைகளுக்கு நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. முடிச்சிருக்கேன். சிவனே பஞ்சபுராணம் படி. கவியேன் மாட்டேன் என்னோடு பன்னிறைந்த கலைகளாய தன்னை உந்தன் திறத்தறியா பொறியிலேனை தந்திரமும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்து என்னை ஆளா கொண்ட தென் எறும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை செலும் சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவுன் குறைகலர்க்கு கச்சாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையம் சிவனை திரு வீழி மிளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவர் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சிலந்தி கருளும் கலல் வணங்கி சென்சொல் மாலை பலபாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்கொடியும் நலங்கொல் செல்வத் திருப்பராய் துறையும் தொழுவான் நன்னினார் என்றும் இன்பம் பிறகு இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. 63 நாயன்மார் திருவடிகள்
நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. சிவவிரலி கைலாய வாத்திய குழு அடியார் திருவடிகள், எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருவடிகள். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா அங்க போய் சங்குநாதம் முழங்கிட்டு வர போறாங்க. குருவாக வந்து சுவாமி என்ன பண்ணுறாருன்னா உத்தரகோச மங்கையில் எல்லாருக்கும் முனிவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கையில் சுவாமி வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காருன்னா சிவஞான போதம். சிவஞான போதம் அப்படின்னா சைவ சித்தாந்த பாடம். சைவ சித்தாந்த பாடத்தை சிவபெருமான் கையிலேயே வச்சிட்ருக்காரு. ஒரே ஒரு பக்தன் கிட்ட கொடுத்து இதை கையில் வச்சிரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாராம். அந்த பெருந்தகையார் தான் மாணிக்க வாசக பெருந்தகையார். சிவஞான போதத்தை அதை கையில் வச்சிட்ருக்காரு. பெருமான் வரலை. எல்லாரும் ஒரு அக்னி ஜுவாலை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் வரலைன்னா எல்லாரும் இந்த அக்னி ஜுவாலையில் விழுந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. சுவாமி வராதனால என்ன பண்ணுறாங்க, எல்லாம் யாகுண்டத்தில் நம்ம குருநாதர் எங்கேயோ போயிட்டாரு வரல, குண்டம் எரியுதேன்னு எல்லாரும் விழுந்துட்டாங்களாம். ஆனால் மாணிக்க வாசக பெருந்தகையார் மட்டும் சுவாமி கொடுத்த சிவஞான போதம் கையில் இருக்கே, அதோட எப்படி விழறதுன்னு காத்துட்டு இருந்தாராம். அனைவரும் முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் சுவாமி தோன்றி இந்த சிவஞான போதத்தை பாதுகாத்ததுனால பிறவி எடுத்து அவர் திருவாசகத்தை எழுதணும்னு சுவாமி பணிச்சு இங்கே வந்தவர் மாணிக்க வாசக பெருந்தகையார் இல்லைங்களா. மாணிக்க வாசக பெருந்தகையார் யாருன்னா நம்மளுடைய முதல் குருநாதனாகிய நந்தியம்பெருமானின் மறுபிறவி தான் மாணிக்க வாசக பெருந்தகையார். நிறைய பேருக்கு கேட்கும் பொழுது தெரியறதில்லை. அந்த ஞானத்தை நமக்கு சிவஞான போதத்தை எப்படி எளிமையாக போதிக்கலாம், திருவாசகத்தின் மூலியமாக எளிமையாக போதிக்கலான்னு மாணிக்க வாசக பெருமான் பிறப்பெடுத்து சுவாமி நம்மளுடைய திருப்பெருந்துறையில் அவர் ஆட்கொள்கிறார். ஆட்கொண்டோடனே குருநாதருக்கு பணிவிடைகள் செய்கிறார். அப்படியே பாண்டிய மன்னருக்கு எல்லாம் தெரியும், நரியை குதிரை பரியாக்கி படிக்கிறோம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திருவாசகத்தில் அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள். திரு அம்மானை பாடுறாரு, திரு கோத்தும்பி பாடுறார், தில்லையில் திருவம்பாவை பாடுறார், மணிக்கணும் திருவண்ணாமலையில். ஏன்னா அவர் வீதிகளில் என்ன நடக்குது இல்லைங்களா, ஆலய சுற்றி என்ன நடக்குது, அங்கே பெண்கள் என்ன செய்கிறாங்க, பொற்சுண்ணம் இடிக்கிறாங்க. பொற்சுண்ணம் எங்கெல்லாம் இடிப்பாங்க தெரிந்தவர்கள் சொல்லலாம்.
யாருக்கும் பொற்சுண்ணம் எங்கே அடிப்பாங்கன்னா தெரியாது. ஆனால் அஷ்டபந்தன மகா மருந்து எங்கே அடிப்பாங்கன்னு கேட்டால் ஆலயத்தில் குடமுழுக்கில் அடிப்பாங்க. அதுதான் பொற்சுண்ணம். என்ன முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி இடிக்கிறாங்களா, அந்த பாடலை பாடிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா மருந்து இடிக்கிறாங்க. கோத்தும்பி விளாட்றாங்க, அம்மானை விளாட்றாங்க, சில்லாக்கு விளாட்றாங்களா, தூக்கி போட்டு குதிச்சு அதெல்லாம் திரு அம்மானை. இந்த மாதிரி திரு பூவல்லி இது எல்லாமே கண்ணால் காண்றார். காணி அதில் சுவாமியோட செயல்பாடு அங்கே என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். 4வது பதிகமாகிய போற்றி திரு அகவல் ஜகத்துடைய உற்பத்தியை பற்றி சொல்கிறாரு. இந்த ஜகம் எப்படி உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்கிறாரு. திருவாசகம் புத்தகம் வைத்திருப்பவர்கள் கையில் வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. தாயின் கர்ப்பத்தில் இருந்து 10 மாதங்கள் குழந்தை எப்படி பிழைத்து வருது, இங்கே நல்லா கேளுங்க, எப்படி இந்த குழந்தை பிறப்பெடுத்து வருது. நாம் சாதாரணமாக ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தோம், இருமதி விலையில் ஒருமையில் பிழைத்தோம் அப்படி பாடுறோம்ல. அப்போ அதோடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னா எளிமையாக புரியும். ஆனால் இந்தந்த பதிகத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் விளக்கம் சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப மனதுக்கு ஈர்ப்பாக புரியும். இந்த 51 பதிகத்தில் ஏன் இந்த பதிகத்துக்கு நம்ம விளக்கம் சொல்கிறோன்னா, நம்மளுடைய பிறவி என்ன, எப்படி நாம் பழைச்சி வந்திருக்கோன்னு தெரிஞ்சாதானே அப்புறம் முக்தி இன்பத்தை போய் அடைய முடியும் இல்லைங்களா. ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தோம். ஒரு மாசத்துல குழந்தை எப்படி இருக்குமா, கருவில் தாண்டிக்கா மாதிரி இருக்குமா. தாண்டிக்கா பார்த்துருக்கீங்களா, கடுக்கா தாண்டிக்கா மாச்சிக்கா சொல்கிறோம்ல, தாண்டிக்கா மாதிரி இருக்குமா, ரொம்ப நுட்பமாக. என்னாகுதான், அந்த தாண்டிக்கா மாதிரி இருந்து உடஞ்சி போயிடாமல் பிழைச்சி வருதான். அந்த பிழைக்கிற கருணையை யார் கொடுக்குறா, சிவபெருமான் கொடுக்குறாரு. இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தோம். அந்த கருவை சுற்றி கிருமிகள் உருவாகுதான். கிருமிகள் உருவானா என்ன பண்ணும், சில கிருமிகள் குழந்தைய விட ரொம்ப வீரியமாக இருந்து அழிச்சிரும் இல்லையா. குழந்தைய சொல்கிறாங்கள 3 மாதம் வரையிலும் கருவுற்றா கூட யாருக்கும் சொல்ல வேண்டாம், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வந்ததுக்கப்புறம் தான் அதை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்கள. நாம் தாயின் கருவறையிலேயே 10 மாதங்கள் போராடி நம்ம எப்படி வரோங்கிறத மாணிக்க வாசக பெருமானார் குறிப்பில் சொல்லிட்டு போயிருக்கார். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 3ஆம் மாதத்தில் குழந்தைய சுற்றி ஒரு நீர் உருவாகும், மத நீர், தாயின் கருப்பைக்குள்ளார. சில குழந்தைங்களால் அந்த நீரை தாண்டி மூச்சு விட முடியாது. பாருங்க, நாம் பிறந்து வளர்ந்து ஆளாகி இந்த இடத்துல வந்து அமர்ற வரையிலும் அவனுடைய கருணை வேற எதுவுமே கிடையாது. நான் தாங்க காட்டூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன்னு நான் நினைச்சேன்னா என்னை போல ஒரு ஆணவமான ஒரு ஜென்மம் எதுவுமே கிடையாது. அவன் திருவருளால் கிளம்பி இந்த இடத்துல வந்து இன்றைய தினம் இங்கே உட்காந்து ஐயா முன்னாடி பேசுகிறோம். இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன, இதே ஊருக்குள்ளார அவ்வளோ பேர் இருந்தாலும் எங்கெங்கோ வந்தவங்களுக்கு சாமி திருவருள் கொடுக்குறாரு. அப்போனா என்ன, முத்துக்களை எல்லாத்தையும் சாமி பொறுக்கி எடுத்து வச்சிருக்காரு. என்னென்ன முத்துக்களை பயன்பாட்டுக்கு முடியும், அம்பாள் கழுத்தில் எந்த முத்து மாலையாக மாறணும்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கானோ அதுதானே போய் அம்பாள் கழுத்துக்கு மாலையாக போகும். அப்போ வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் சாமி அப்படி ஒரு சிறப்பை கொடுக்குறார். அப்போது அந்த மத நீரில் இருந்து என்ன ஆகுது, பிழைச்சி வருது. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தோம். இரு திங்கள் 4 மாதத்தில் என்ன ஆகுது, அம்மா வயிற்றுக்குள்ளார கருமையாக ஒரு இருட்டு தெரியுது. குழந்தைக்கு அப்போ கை கால் மூக்கு வாய் எல்லாம் உருவாயிடும். ஆனால் உருவம் பெருசாகாது. ஆனால் என்னாகும், எல்லா உறுப்புகளும் ஒரு வடிவம் கிடச்சிரும். அப்போ கண் விழிச்சு குழந்தை பார்க்கும் போது ஒரே இருட்டாக இருந்ததான். அதில் பயந்து எதுவும் ஆயிடாமல் பிழைச்சிருச்சான் அந்த குழந்தை. அப்புறம் பாருங்கள், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தோம். 5ஆம் மாதம் ஏற்படக்கூடிய அழிவு. எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஊனங்கள் எப்போ உருவாகும்னா 5லிருந்து 6 மாதங்களில் தான் உருவாகும். பார்த்திங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. 5ஆம் மாதம் இறுதியில் 6ஆம் மாதம் முதல்ல போய் குழந்தைங்க ஊனம் இல்லாமல் இருக்கான்னு ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது குழந்தை எந்த அங்க குறைபாடுகளும் இல்லாமல் அதிலிருந்து பிழைச்சி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. 6 திங்களில் ஊரலல் பிழைத்தோம். அம்மா வயிற்றில் இருக்கும் போது கொஞ்சம் தொந்தி சரியும் பொழுது என்னாகுமா, அடி வயிறு மேல் வயிறுலாம் ஒரு ஊரல் எடுக்குமா. நமச்சிலா சாமி எப்படி உணர்ந்து சொல்கிறாரு பாருங்க. மாணிக்க வாசக பிறந்தகையார் ஒரு தாய்க்கு என்னெல்லாம் நடக்கும், தாய் கருவறைக்குள்ளார நாம் எப்படிலாம் இருக்கோன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு, அந்த ஒரு
ஒரு அயர்வு, இது எல்லாத்துல இருந்தும் பிழைச்சி வந்துட்டாங்களா. ஏன்னா அம்மா போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தைக்கு உள்ளே என்ன ஆகும்னா ஒரு கலக்கங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குமா. அதில் இருந்தும் பிழைச்சி வந்துட்டோம். 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தோம். பொதுவாகவே குறப்பிரசவம் எப்போ நடக்கும் அந்த காலத்துல? 7ஆவது மாதத்தில் தான் நடக்கும் இல்லைங்களா. நிறையா வேலை செய்வாங்க, குழந்தை நல்லா தலைஞ்சு கீழே இருக்கும். என்ன பண்ணணும்னா திடீர்னு 7ஆவது மாதத்தில் ஒரு குறைப்பிரசவம் நடந்துடும். அப்படி எந்த குறையும் இல்லாமல் அதிலிருந்து பிழைச்சி 8 திங்களில் கட்டமும் பிழைத்தோம். அது சொல்லுவாங்க, அந்த 8ஆவது மாதம் ஒரு கண்டம், அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதையெல்லாம் பிழைச்சிட்டு 9ஆவது மாதம் குழந்தை நல்லா முழுசாக வளர்ந்துடும். சாதாரண குழந்தையா இருந்தால் 2 கிலோ 2.5 கிலோவில் இருக்கும். என்ன மாதிரி குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக 3 கிலோவுக்கு மேலே நல்லா இடத்த நிரப்பிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுமா, கையை அசைக்க முடியாதான், காலை அசைக்க முடியாதான், முண்ட முடியாதான், மூச்சு விட முடியாதான். கும்முன்னு அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கும் பொழுது அந்த எந்த செயல்பாடுமே இல்லாமல் உயிர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எந்த அசைவுமே இல்லாமல் அப்படியே இருக்குமா அந்த குழந்தை. அப்போ எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமல், மூச்சு திணறல் அதெல்லாம் ஏற்படாமல் நான் பிழைச்சி வந்துட்டேன். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தோம். தாயோடு அது 10 மாதம் வயிற்றுல இருந்ததுல, அது இன்பமா இல்லையா, துக்க சாகரம்னு சொல்கிறாரு. அதுவே பெரிய துக்கம்தான். தாய் வயிற்றுல வினையின் பொருட்டு நான் உருவாயிட்டனே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேலை, நித்திரை, யாத்திரை, பசினிசி அனைத்துல இருந்தும் பிழைச்சி எதுக்கு தெரியுமா அந்த உயிர் வந்தது? எதற்காக வந்தது? இறைவன் திருவடியை பற்றுவதற்காக மட்டுமே வந்தது. எதற்கு வந்துச்சு? நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு பங்களா கட்டணும், கார் வாங்கணும், ஒரு 100 பவுன் நகை எடுக்கணும், பட்டு உடுத்திக்கணும்னு வந்துச்சானா அதற்காகலாம் வரலையாம். பிறவியினோட நோக்கமே இறைவன் திருவடியை சென்றடைவது தான் எப்பொழுதுமே. அது வயது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி தான் சொல்லுவாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்கன்னு என்ன சொல்லுவாங்க, ருத்ராட்சம் அணியறதுக்குலாம் என்ன வயசு இருக்குங்க. நாளைக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ருத்ராட்சம் அணியறதுக்குலாம் என்ன வயசு இருக்குங்க. திருநீர் பூசினா என்ன சொல்லுவாங்க, என்னங்க ஔவையார் மாதிரி இப்பயே திருநீர் பூசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, அவங்களால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்வினை தடைபடுதுன்னு நினைங்க. அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்க. வயசு பிள்ளைங்களை பார்த்து, இப்போ வயசு பிள்ளைங்களை பார்த்தா உத்து தேட வேண்டியதாக இருக்குது நெத்தியில் பொட்டை, அதுவும் கண்ணங்கரையர்னு ஒரு மயிலை அப்படி லைட்டாக ஒரு மச்சம் மாதிரி வைக்கிறாங்க. அதையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்தை மறைத்து எப்பொழுதுமே தூண்டி கொண்டே இருந்தால் தான் ஞானம் பெருகும். நமக்கு எப்படி ஞானம் பெருகும்? அந்த காலத்தில் வயசான பெரிய அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வயசானவங்களும் இல்லை, வயசில் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பொட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சாந்து வச்சு, சாந்தில் ஒரு குங்குமம் வச்சு அப்படி அந்த இடத்த சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நாம் மறந்தே போயாச்சு. அப்போது இப்படியான வாழ்க்கையில் பெருமான் திருவடியை நாம் சென்று அடையணும்னா ஒரு தேவாரம் இருக்குது. இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே சொல்கிறாரு. இன்பத்தால் ஒரு பிறப்பு, அதோட என்ன வச்சிருக்காரா, துன்பத்தையும் தோழமையாகவே அனுப்பிச்சிருக்காரு. துன்பமும் உடனே வைத்த சோதியான். அப்படி இந்த துன்பத்தை நாம் நம்மளுடைய வினையை அனுபவிக்கும் போது தான் நாம் சாமியை என்ன பண்ணுவோம், நான் நல்ல காரு பங்களா ஏசியோடு இருக்கேன், வேணா அடிச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வர முடியுமா? பரவாயில்லைங்க, அவருக்கு என்னங்க வேறு வேலை, எங்கெங்கேயோ கொண்டு போய் மாநாடு போடுவார், நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? அந்த நிலை இல்லாமல் எப்போ சுவாமியை ரொம்ப ஈடுபாடாக கும்பிடுவோன்னா நம்மளுடைய வினை பயனை அனுபவிக்கும் பொழுது தான். சாமி என்ன சொல்கிறார், அந்த வினை பயனை அனுபவிக்கும் போது அன்பனே எனக்கு அரணே, அரண்னா என்ன, பாதுகாப்பு, என்னுடைய அரணே நீ தான் எனக்கு எல்லாமே, அதுதான் சொல்கிறாங்க. அன்பனே அரணேன்னு சொல்ல மாட்டாங்களாம், அரற்றுவாருக்கு சொல்லுவாங்களே, ஏன்டா அரட்டிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ சுவாமி திருநாமத்தை சொல்லி அரணே என்னுடைய பாதுகாவலனே, சிவபெருமானே, நமச்சிவாயனே, கருணாமூர்த்தியே, காலகாலா ஆளாளா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே எல்லாரும் சடனாக சொல்லுவாங்க. அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே, ஆரூரா ஆரூரா ஆரூரா, வீதி விடங்கா, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அடியார்களை பார்த்தா சொல்லுவாங்க, உட்காரும் போது அண்ணாமலையாரேம்பாங்க, எந்திரிக்கும் போது அண்ணாமலையாரேம்பாங்க. அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு நாமமே விஸ்வநாதன், சர்வேஸ்வரன், வேதகிரி இல்லையா,
நாராயணன், மகாவிஷ்ணு இப்படிலாம் வச்சாங்க. இந்த காலத்தில் தசு புசுன்னு என்னமோ வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஏன் அதெல்லாம் வச்சாங்கன்னா, குழந்தைகளுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது இறைவனுடைய சிந்தையும் நமக்கு சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறேன், அப்பா சர்வேஸ்வரா இங்கே வா அப்படின்னு கூப்பிடும் போது யாரை கூப்பிட்றோம்? அவனை, சர்வேஸ்வரனையே, அவனுடைய திருநாமத்தையே சிந்திக்கிறோம், அவனையே நம்ம வழிபடுறோம். அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படும். நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் என்ன ஆகும்? செயலாக மாறும். சொல்லுவாங்கள்ல, இந்த வாய்ச்சொல் ஒரு தலைமுட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அது நமக்கு நடைபெறுமா. அப்போது நிறைய பேர் நம்பி ஆரூரர், சிவபாலன் இப்படிலாம் வச்சுப்பாங்க. முருகர் பேர் கந்தன், குகன், சண்முகன், ஆறுமுகம் எப்படியோ பேரை வச்சு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய வாழ்வியலை மறந்து மாறுபட்ட தன்மைகளில் வந்துட்டோம். அம்மாலாம் நிறையா சிரிக்கிறாங்க. எதற்காகனா, இது போன்ற இடங்களில் நாம் வரது சைவத்தையும் சிவத்தையும் சிந்திக்கிறதுக்காக, இந்த மாதிரி அருளாளர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக. இப்போ இந்த இத்தனை சித்தர்கள் அமைப்பிலேருந்து வந்த ஐயாக்கள் இவங்களெல்லாம் நாம் போய் தனித்தனியான இடத்துல தான் தரிசனம் பண்ணணும் இல்லைங்களா? இப்படி ஒரு மாநாட்டிற்கு வரும்போது என்ன பண்ணுவோம்? ஒரே இடமா பார்த்து அவங்கள தரிசனம் பண்ண ஒரு ஆசை. நாம் நினைக்கிறோம் மாநாடுனா பெரிய ஒரு மண்டபத்தில் தோரணமெல்லாம் கட்டி வாத்தியம்லாம் வாசித்து அறுசுவை உணவு போட்டு அப்படியும் மாநாடு நடத்துவாங்க. ஆனாலும் ஒரு மடத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இடத்துல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவருள் பிரபாகமாக திருவருள் சக்தி இருக்கும். அரூபமாக சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க? வலம் வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் இந்த திருவாசகத்தை பற்றி கேட்கறதுக்கே பெரிய தவம் பண்ணியிருக்கணும். இந்த அம்மா சொற்பொழிவு பண்ணுறதுனால என்னமோ அடிச்சு விடுதுன்னு நினைக்காதீங்க. திருவாசகத்தை பற்றி பேச, திருவாசகத்தை பற்றி கேட்கவே அவன் அருள் வேணும் இல்லைங்களா? அவன் அருள் இல்லைன்னா எந்த செயல்பாடும் நடக்கவே நடக்காது. 100% அதுதான் இல்லையா? சுவாமி சொல்கிறாரு, கண்டப்பத்து, திருவாசகத்தில் கண்டப்பத்து இருக்கா? கண்டப்பத்துனா யாருக்கு என்ன தெரியும்? கண்டப்பத்துன்னு ஒன்று இருக்குங்க, அது தெரியும். நீங்கள் என்ன சொற்பொழிவு பண்ணுவீங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்காதீங்க. சிவபெருமானை மாணிக்க வாசகர் கண்டப்பத்து கண்ணால் பார்த்தாராம். தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமான மாணிக்க வாசகர் முதல் முறையாக கண்ணால் காண்றாரு. அதைத்தான் சொல்கிறாரு கண்டப்பத்து. கண்டப்பத்து இல்லை, கண்டப்பத்து. படிக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? கண்டப்பத்து கண்டப்பத்துங்கிறாங்க. அதே மாதிரி இதை விட ரொம்ப அபத்தமாக கோளறு பதிகத்தை கோளாறு பதிகம் கோளாறு பதிகங்கிறாங்க. அதுவே கோளோடைய துன்பத்தை நீக்கக்கூடிய பதிகம்தான். அதை என்ன பண்ணுறாங்க? அது ஒரு கோளாறு பதிகமாகவே மாற்றிடுறாங்க. அப்போது நமக்கு இன்னும் அறியாமை தான், வேற ஒன்றும் இல்லை. யாராவது வேணும்னுமே தெரிஞ்சே தவறு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அறியாமையால் சில நேரங்களில் புரிஞ்சிக்கக்கூடிய திறன் இல்லாததுனால அப்படி இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி சைவம் சார்ந்த விழாக்கள், மாநாடுகள், ஒரு வழிபாடு நடக்கிற இடம் போகணும். கிளம்பி போகும்போது சொல்லுவாங்க, ஏண்டா நேற்று தான் கோயிலுக்கு போனேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா? பண்டார மாதிரி இன்றைக்கும் கோயிலுக்கு போகிற? கேட்பாங்க தானே? வயசானவங்களையும் கேட்பாங்க. வயசானவங்கள இதுக்கு வேறு வேலையே இல்லை, டெய்லி கோயிலுக்கு போதும்பாங்க. வயசு பிள்ளைங்கள கோயிலுக்கு போன்னு சொன்னால் அவங்க போக மாட்டுறாங்க. இப்போ என்ன செய்கிறது? ஏன்னா உலகம் என்ன ஆயிடுச்சு? மாயையில் சிக்கிருச்சு, வேற வழியே இல்லை. நம்ம உடம்புல இன்னொரு உறுப்பாகவே மாறி போச்சு. கையில் இருக்கிற அலைபேசி மாறிடுச்சு, வேற வழியே இல்லை. காலைல எந்திரிச்சோன்னே இந்த செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தான் எல்லாரும் தேடுவோம். பைக்குள்ளார செல்ஃபோன் இல்லைன்னா உயிரே போன மாதிரி பதச்சு ஓடிடுறோம் இல்லையா? இந்த ஒரு 15 ஆண்டுகளில் இந்த உலகம் மாயையால் ரொம்ப ஆட்கொள்ள ரொம்ப பீடிகை ஆயிடுச்சு. பீடிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருந்தெல்லாம் எப்படி நம்ம வெளியில் வரணும்னா, ஆன்மீகம் ஒன்று மட்டும்தான் நம்மளே கடை தேத்துற வழி, வேற வழியே இல்லை. எங்கே போங்க, கோடி கோடியாக செலவு பண்ணுங்க, எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் ஆன்மீகத்தை, இறைவனை உணரலை, பூஜ்ஜியம்தான் இல்லையா? ஒரு படி ஏறிட்டோம், ஒரு படி ஏறிட்டோமே அப்படின்னு நினச்சோம், அதில் பாதாளத்துக்கு போயிடுவோம். நாம் போய் சேர வேண்டிய இடம் இருக்குது, 1,00,000 படி இருக்குது. ஒரு படி ஏறிட்டா, ஆஹா நான் ஒரு படி ஏறிட்டேன், நான் திருவாசக முற்றுவதல் போனேனே, 2 பதிகம் பாடிட்டேன், திருவமுது எடுத்துகிட்டே திரும்பி வந்துட்டேன். அப்படி இருக்காதீங்க. ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் உங்களால் திருவாசகத்துக்கு செலவு பண்ண முடியலன்னா இந்த பிறவியே பயனற்ற பிறவி. நல்லா எல்லாரும் வயது பருவத்தில் உள்ளவங்க,
வயதானவர்கள் எல்லாருமே தெரியுங்க. உங்களுடைய பேர குழந்தைங்கள ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிறப்பு உணவு தராம இல்லையா, சிறப்பான அறிவை கொடுங்க. சிறப்பு உணவு என்ன? சிறப்பு உணவு அதுதான் சிறப்பு உணவு. இப்போ எல்லாருக்கும் அதுதான் சிறப்பு உணவு. அதெல்லாம் ஒரு சிறப்பு உணவா? அதாவது சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. பஞ்சமா பாதகம்னு சொல்றாங்க. உயிர் வதையும் அதுல ஒண்ணு. பஞ்சமா பாதகத்துல உயிர் வதையும் ஒண்ணு. தெரியாம அறியாம சாப்பிட்ருப்போம் இல்லையா? உணவா உட்கொள்றது மட்டும் கிடையாது. பாம்பு வந்தா அடிக்கிறோம், பூனை வந்தா விரட்டி. பாம்பு வந்தா அடிக்கிறோம், ஆனா பூனை வந்தா என்ன பண்றோம்? விரட்டி தானே விடுறோம். ஜீவகாருண்யம் அனைத்து உயிர்கள் இடத்துல இருக்கணும். மீனுக்கிட்ட, கோழிக்கிட்ட, ஆட்டுக்கிட்ட, மாட்டுக்கிட்ட இல்லாத ஜீவகாருண்யம் கொசுவை பார்த்தா அடிச்சிடுறோம் இல்லை? ஒரு நாய் வளர்ப்பாங்க வீட்டுக்குள்ளார, அதுக்கு குளிப்பாட்டுறது என்ன, சோறு ஊட்டுறது என்ன, அனைத்தும் செய்கிறது என்ன, எல்லாம் செய்வாங்க. கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்னு ஹிட் அடிப்பாங்க, கொசு வரக்கூடாதுன்னு குட் நைட் போட்டுக்குவாங்க, எலி ராட்கில் வச்சு எலியை கொன்றுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவாங்க, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவாங்க, தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க, அனைத்து மதத்தினருமே இல்லையா? இதில் எங்கே இருக்குது நமக்கு ஜீவகாருண்யம்? ஜீவகாருண்யம் என்பது நல்லா புரியணும். அனைத்து உயிர்களிடத்தும் ஒரே போல் அன்பு இல்லையா? இப்போ நாயை வளர்த்துட்டு நாயை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, நாய்க்கு ஊசி போட்டு கொள்றாங்கன்னு போர்டை எடுத்துகிட்டு கொடி பிடிக்கிறோம். அவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா பல வகையானது தட்டில் இருக்குது இல்லையா? விதவிதமாக. அப்போ அதில் எங்கே இருக்குது ஜீவகாருண்யம்? ஒரு இடத்திற்கு வந்தோம், ஒரு ஆன்மீகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரே நூல் பிடிச்ச மாதிரி வைராக்கியமான பக்தி பண்ணணும். நீங்கள் வைராக்கியமான பக்தி பண்ணும் பொழுது உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும், மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு ஒரு நல்வினையை செஞ்சுட்டு அதற்கு வட்டியாக 1000 கிலோ கர்ம வினையை வச்சுருந்தா என்ன செய்யும்? ஒன்றுக்கு முன்னாடி 1000 என்ன ஆகும்? பல மடங்கு தெரியும் இல்லையா? அப்போ அது எப்படி மாறும் அப்படின்னா, வழிபாடுகளினாலும் அடியார்களுக்கு செய்யக்கூடிய மாகேஸ்வர பூஜை. மகேஸ்வர பூஜை சிவபெருமானுடைய பூஜை. மாகேஸ்வர பூஜை அடியார்களுக்கு திருவமுது கொடுக்கறது. இதைத்தான் நம்ம நாயன்மார்கள் செய்தாங்க. 63 நாயன்மார்கள் என்ன செய்தாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்தார்கள் இல்லைங்களா? இளையான்குடி மாறநாயனார் செய்தார். அழைச்சிட்டு வரும்பொழுதே எப்படி வருவாருன்னு சேக்கிலார் பெருமான் பாடலில் சொல்கிறாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலில் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார். என்ன சொல்கிறாராம்? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மேடையில் ஆசனம் போட்டு அமர வச்சு அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவங்க நினைக்கக்கூடிய அளவில் 4 விதத்தில் சாப்பாடு 6 சுவையில் சமைப்பாங்களாம். சமைச்சு அண்டர் நாயகர் சிவபெருமானுடைய தொண்டர்கள் அவங்க இச்சை, அவங்களுடைய விருப்பப்படி அந்த உணவை கொடுப்பாங்களாம். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு உத்தமமான விஷயம் மாகேஸ்வர பூஜை. எங்கே அடியார்களை பார்த்தாலும் திருவமுது வாங்கி கொடுங்க. நாம் இன்று வந்தது திருவாசகத்தை பற்றி பேச அல்ல. ஆன்மீகம்னா என்னன்னு முதல்ல எல்லாரும் உணரணும். ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா போட்டால் தானே அம்மா எழுத முடியும். ஆனா போட்டால் தானே அம்மா எழுத முடியும் இல்லையா? அந்த ஆனா என்னன்னு தெரிஞ்சாதானே அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு அனைத்தையும் எழுத முடியும். அது தெரியலனா எழுத்துக்களுடைய வடிவமே தெரியாமல் போயிடும் இல்லையா? ஆகையால் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நீங்கள் பெற்ற ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும். நெற்றி நிறைய திருநீர் பூசணும். நெற்றி நிறைய திருநீர் பூசணும். அதற்கு வெக்கமே படக்கூடாது. பட்டு புடவெல்லாம் கட்டியிருக்கேங்க, 2 நெக்லஸ்ஸு, ஆரம்லாம் போட்டிருக்கேன், எப்படிங்க நெத்தி நிறையா திருநீர் பூசுறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் என்ன பட்டு கட்டி என்ன ஆபரணம் போட்டு போனாலும் வராத அழகு திருநீர் அணிஞ்சு போனீங்கன்னா சுந்தரமாவது நீர் சொல்லிட்டாரு. யாரு சொன்னா? ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டாரு, சுந்தரமாவது நீர். உங்களை அழகு ஸ்வரூபமாக எது தெரியுமா காட்டும்? உங்களுடைய புன்னகையும் நீங்கள் நெற்றியில் அணிஞ்சிருக்க திருநீரும் உங்களுடைய அடியார் வேடமும் தான் காட்டும். யாராவது ஒரு திருமணத்திற்கே வராங்க, அடியார் ஒரு திருமணத்துக்கு வராங்க, பட்டுப்படவெல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு வருவாங்க. அவங்கள பார்த்தா நம்ம சிவாய் நம்ம சொல்லுவோமா? என்னை பார்த்தா சிவாய் நம்ம சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கல்ல? அப்போது நமக்கு மதிப்பையும் மரியாதை எது ஏற்படுத்தி தருதுன்னா நாம் பயணிக்கக்கூடிய ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் நாம் நூல் பிடிச்ச மாதிரி சரியான வழிகாட்டுதலோடு நம்ம பயணம் பண்ணணும் இல்லைங்களா?
எல்லாரும் தான் ஆன்மீகம் பண்ணுறோம். நான் கூட தான் மந்திரத்தில் மாங்காவை பழுக்க வைக்கிறேன். द्वारा श्री परमेश्वर स्वामी अधिष्ठान भक्तजनानां आलय कैंकर्याणां भक्तजनानां आवयो सखा कुटुंबानां क्षेमारोग्यवृद्धदा जीवन महागणपते नमो नमः सकलदेवताभ्यदा शक्तिनामार्चनं करिष्यामः वो महागणपत्याधनाय नमः वो आधारशक्तये नमः वो अनन्ताधनाय नमः धर्महन्ताय नमः वो ज्ञानज्ञानाय नमः वैराग्यकेतराय नमः ईश्वरकन्यकाधनाय नमः देवदेवाय नमः देवाय नमः सुभगाय नमः सिद्धिमहागणपते नमो नमः सिद्धिविनायक देवताभ्यो नमो नमः नानाविध परिमलभद्र पुष्पाञ्जलिं समर्पयामि ओम रक्तज्वालजटाधरं त्रिसरं रक्ताञ्जलिनादमटकं शिववृक्षपालं शिवं मङ्गलप्रदायकाय स्वर्णाकर्षमेवदेवताभ्यो नमो नमः वनधर्मया वैराग्याय नमः देवदेवाय भैरवाय नमः जगवताय निर्जालप्रबोधकाय नमः श्रीरामदाय नमः धनाय नमः धनस्वरूपाय नमः भवाण्डलोकेशाय नमः मामाय नमः जटाय नमः ह्रीं काली नमः बलप्रदवट्टी नमः सर्वबोधवट्टी नमः शामुदाय नमः प्रबद्धाय नमः सूरसेन्द्र सुरक्षकाय नमः हरस्कन्द कार्कोडहाय नमः संगवालाय नमः कुलिकाय नमः पद्माय नमः अनन्ताय अष्टनाः देवता स्वरूप सर्पराज देवताभ्यो नमो नमः नानाविध परिमल पुष्पाञ्जलिं शिवकटाक्षं परिपूरणं लक्ष्मी कटाक्षं परिपूरणं मणियडिங்க எல்லாரும் விபூதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாபந்த பிரசாதங்கள் வாங்கிக்கிங்க. அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன்னடியார் நடுவுள் இருக்கும் அருடை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என்னின்று அருடி வர நின்று
போந்திடு என்னாவிடு அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ பொன்னம்பழக்கூத் உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்தூண விழியேன் சகம்தான் அறிய முறையிட்டாள் தக்கவாரென்று என்னாரோ மகம்தான் செய்து வழத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொத்து இரவு பகல் சற்று இருந்தேவே சற்றேன் அரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன்னடி இருந்தாள் ஏசானிற் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேன் நின்னருளே தேசானேசர் சூழ்ந்திருக்கும் திருவோழக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் வழத்தாடும் எந்தாயினிதான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பழக்கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பி தாண்டாய் ஆழ்வாரிலி மாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேலென்பாரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம் வழக்கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்து வேணை வா என்று உன் தெருளார் கூட்டம் ஏறியிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் வழத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாம் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காதொழியான் நமக்கு என்று உன்னாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குடராம் வணங்கா மனத்தால் நினைந்துருகி அல்காள் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கானிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே நல்காதொழியான் நமக்கு என்று உன்னாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி வல்காள் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலமென்றே ஒல்கானிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே ஒல்கானிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே. திருச்சிற்றம்பலம் 33. உழைத்தாள் உறுதி ஒருக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே அடியே நல்லல் எல்லாம் முன் அகட ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையாள் ஊராயம் ஓவேவா என்றருளி எடி சேருடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவழோகா உடையாய் கூவி பண்ணி கொள்ளாது ஒரு தாளொன்றும் போதுமே ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏலை பங்கா எம் கோவே ஒன்றே எனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் எந்தான் கெட்ட
பட்டது இறங்கிடாய் எந்தோள் முக்கண் எம்மானே மானே நோக்கி மன்னவாழா மன்னே நின் சீர் மரபித்தி ஊனே புகையன் தன்னை நோக்கி உழழ பண்ணுவி தீட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவி கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே ஊரும் நாவே முதலாக ஊரும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரிதுரைக்கின் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோம் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார் அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயா அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ எந்தோள் முக்கண்யம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே ஞாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆய கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காய திடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் அன்னுதழே கண்ணார் நுதழோய் கழலினைகள் கண்டேன் கண்கள் கழிகூற என்னாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்ல ஜோதியன் அம்பழத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். பராய்த்துறை மேவிய வரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவமே போற்றி. அதனால பிரகதாம்பாள் உடனுரை திரு கோக்கர்ணேஸ்வரர் அருளால மங்களநாயகி அம்பாள் உடனுரை மகிழவனேஸ்வரர் ஆசீர்வாதத்தோட இந்த சன்னிதானத்திலே இந்த சிறப்பு மிக்க இந்த புண்ணிய ஸ்தலத்திலே பிரகதாம்பாளுக்குரிய ஒரு பாடல். நெஞ்சமதில் குடி புகுந்தாய் பிரகதாம்பாள் நின் பாதம் சரணடைந்தேன் பிரகதாம்பாள் தஞ்சம் என்று வந்து விட்டேன் பிரகதாம்பாள் தயவுடனே காத்திடுவாய் பிரகதாம்பாள் வஞ்சகரை மாய்த்திடுவாய் பிரகதாம்பாள் வந்த வினை
குறை தீர்த்திடுவாய் பிரகதாம்பாள் மஞ்சள் பூசி மகிழ்ந்திடுவாய் பிரகதாம்பாள் மங்களமாய் வாழ்வழிப்பாய் பிரகதாம்பாள் துணை இருந்து காத்திடுவாய் பிரகதாம்பாள் துன்பம் எல்லாம் போக்கிடுவாய் பிரகதாம்பாள் பிணியகற்றும் தெய்வ மகள் பிரகதாம்பாள் பெயர் விளங்க செய்திடுவாள் பிரகதாம்பாள் அணையாத ஜோதி அவள் பிரகதாம்பாள் ஆதி பராசக்தி அவள் பிரகதாம்பாள் இணையில்லா தெய்வ மகள் பிரகதாம்பாள் எங்கள் குறை தீர்த்திடுவாள் பிரகதாம்பாள் வேற்காடு வாழ்ந்திருக்கும் பிரகதாம்பாள் வீரனுக்கு அன்னை அவள் பிரகதாம்பாள் ஒரு பாதம் பணிய வந்தோம் பிரகதாம்பாள் பொங்கும் புகழ் கொண்டவல்லாம் பிரகதானவேல் முருகனுக்கு ரோகரோ ஆறுபடை முருகனுக்கு அரகரோகரா பாலதண்டாயுதபாணிக்கு அரகரோகரா அழகான பழனி மழை ஆண்டவா அழகான பழனி மழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வரவேண்டும் மயில் மீதே முருகையனே வரவேண்டும் மயில் மீதே முருகையனே முருகா 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 அழகான பழனி மழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே என்னையாளும் ஆண்டவனே எழில் வேலவா என்னையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயையா எளியேனும் உனை பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனி மழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மழை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெற்றிவேல் முருகனுக்கு திருத்தமா சொல்றார். திருவாசகத்தில் பன்னீர் திருமுறை பாடிய போதும் சரி, இந்த அழகான பழனிமலை ஆண்டவாதி எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி பாடுவான். எல்லா இன்னைக்கு பரிச்சுங்கிறதுனால வரல, முக்கியமான பரிச்சு எல்லா நிகழ்வுகளும் இந்த பாட்டை பாடுவாள். ரொம்ப ஒரு அற்புதமான பாடல் ஐயா பாடியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி ரெண்டு பேருமாவே இந்தமாரி ஒரு சிவப்பணி செய்கிறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம். அடியேன் இவ்வளோ பணிகளை நான் செய்கிறேன்னா எங்கள் வீட்டுக்காரமாக தான் காரணம். நான் நிறைய விழாவில் சொல்லுவேன், எனக்கு தெய்வமே அவங்க தான் சொல்லுவேன். அந்தமாரி நீங்கள் ஒருத்தருக்கு, அதாவது நான் கூட சொல்லுவேன் நிறைய நிகழ்வில், நமது தெய்வம் கணவன் மனைவியாக இருக்குது. இன்பமும் துன்பமும் இரவும் பகலுமாக இருக்குது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது கணவன் மனைவியோடு கோயிலுக்கு போகணும், இந்தமாரி விழாக்களுக்கு வரணும். வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும், குழந்தைகளோடு சேர்ந்து தேவாரம் திருவாசகம் வீட்டில் பாடணும். குழந்தைகளுக்கு என்னவா வாழ்க்கை பெரிய விஷயம். ஐயா அவர்களுக்கு இங்கே ராஜா ஐயா வந்திருந்தார், காண அதுக்குள்ளே போயிட்டார். அருமையான குரல். நமது சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை மன்றே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ
இபமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தை யுத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்கூடி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரணம பார்வதீபதே ரகர மகாதேவா. எல்லாருக்கும் அந்த கார்டு கொடுத்தீங்க ஐயா. அங்கே வரவாக்க வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க. அதுவும் அடியார் திருவடியெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறது பாக்கியம். மாணிக்கவாசாமியை பற்றி மாணிக்கவாசாமி மாநாடு மாணிக்கவாசகா மணிவாசகா அப்படின்னு சொன்னாவே அழுக தான் வரும். ஏன்னா நம்ம கொடுங்குன்றோம், நம்ம பிரான்மலைக்கும் திருவாதவூருக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் தான், 28 தொடர்பு பெருவாழ்வு. அது அடியார ஒன்று சேர அவங்க திருவடியை வணங்கக்கூடிய பாக்கியம் இன்றைக்கி சாமி நம்ம ஐயா வீரபத்ர ஐயா மூலியமாக இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கள் கூட நம்ம ஐயா தேனை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? டம்ளரில் ஊற்றியாக சாப்பிடுவோம். தேன் அப்படியே கையில் அப்படியே சுவையாக, அதாவது என்னது, ஒவ்வொரு ட்ராப்பும் அனுபவிப்போம். அதுதான் திருவாசகம். திருவாசகத்திற்கு நம்ம கிறிஸ்டின் மதத்தை பரப்ப வந்தவர் ஜி.யு. போப்பு. அவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். அப்போ மொழிபெயர்ப்பு செய்யல அந்த மொழிபெயர்ப்பு செஞ்ச அந்த பேஜ் அந்த பக்கம் அழிஞ்சிருந்துச்சு. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கீங்க, இந்த பேஜ் அந்த வார்த்தையெல்லாம் தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐயா போப்பையா சொல்லியிருக்காங்க, திஸ் ஃபோன் மெல்டட் திருவாசகா, இந்த திருவாசகம் எலும்பை உருக்குது அப்படின்னாரு. இந்த திருவாசகம் எலும்பை உருக்குது அப்படின்னாரு. இது ஆங்கிலம். அவர் வந்த வேலை கிறிஸ்டின் மதத்தை பரப்ப வந்தார். நாம் சாமி நமக்கு பெரியவங்க கொடுத்த வார்த்தை இறைவனை அடையத்திற்கு ரகசியமாக திருவாசகம் ரகசியமாக முக்தி பஞ்சாட்சரம். திருவாசகம் முக்தி பஞ்சாட்சரம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறேன். எல்லாம் வேண்டேன்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டுகிறாரு. அது என்னன்னா, உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையால் உந்தன் நடு இருத்தே, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடிவன்னு முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். அப்போ அந்த எதுவும் வேணான்ட்டு எனக்கு நான் அடியார் நடுவில் திருநீலாம் பிளந்து காணாம் பிணியெல்லாம் வரினு மஞ்சேன் பிறப்பினோடு இறப்புமே அஞ்சேன் திருநீலம் பிளந்து காணாம் சேவடி பரவி வெந்நீர் அணியில்லாதவரை கண்டார். உண்மையுள்ள இடைக்காடால் அப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமுனி திருபடி நாளும் திருபடி நாளும் உலகில் அறிவில்லாது விளங்கும் சித் குஷர்களுக்கும் ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். ரிஷிகளை வணங்குகிறேன். சிறந்தவரில் சிறந்தவரும் வரம் அளிப்பவர்க்கெல்லாம் வரம் அளிப்பவரும் தேவர்களுக்கெல்லாம் தேவருமாய பகவானை ஆயிரம் தலைகள் உள்ளவரும் 1000 நாமங்கள் உடையவரும் எல்லா மக்களுடைய ஜனங்களும்
நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று ஆகிய பஞ்ச பூதங்களுக்கும் என்றென்றும் நமஸ்காரம். இந்த ஆத்மாவிற்கு சரீரம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்றென்றும் பணிவான நமஸ்காரம். உலகில் நம்முடன் ஒத்துசையாக வாழுகின்ற மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம். நம்மை நல்வழியில் சீரும் சிறப்புடன் பேரும் புகழுடன் நல்லதே நினைக்க வைத்து நல்லதே பேச வைத்து நல்லதே பார்க்க வைத்து நல்ல சக்தியும் நல்ல புத்தியும் நல்ல சுகத்தை கொடுத்து எங்கு சென்றால் வெற்றிவாக சூழ வைத்து மலைபோல் என்னால் வந்தாலும் மலைபோல் தீர்த்து எந்த நேரம் இதை நடத்தி வீரா துயரத்தை நீக்கி உபயுத்த வாழ்வும் புறவற்ற செல்வத்தை கொடுக்கின்ற நவகிரக நாயர்களுக்கும் 18 சித்தர்களுக்கும் 63 நாயன்மார்களுக்கும் 33 தேவர்களுக்கும் 10,000 ரிஷிகளுக்கும் 53 மகான்களுக்கும் கௌசிய சாமி என்றென்றும் ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வரவரதாய லட்சுமி கணபதியே வரவரதாய சர்வதர்மே வஸ்மோதாய ஸ்வாகம். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வரவரத சர்வதர்மே வஸ்மோதாய ஸ்வாகம். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வரவரத மகாலட்சுமி வரங்கேற்கிற மாதிரி புஷ்பத்தை ஓம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் சகல சௌபாகியம் தேவி தேகி 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 ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ ஓம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியே நமோ நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் சகல சௌபாகியம் தேகி 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 ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ ஓம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியே நமோ நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் 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 கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் சகல சௌபாகியம் தேகி தேகி ஓம் ஸ்ரீம் மகாவிஷ்ணு நமோ நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் இரம்பது பிரதிதினம் நாம துர்லமிக மதவார்த்தை மனதியே ராம் சேவதே வசுமதே சேவிய லட்சுமி நமோ நம ஸ்வாஹா. ஓம் சுக்ரகிரகாய சர்வேஸ்வராய நமோ நம ஸ்வாஹா. ஓம் சனீஸ்வர கிரகாய சர்வேஸ்வராய நமோ நம ஸ்வாஹா. ஓம் ராஜகிரகாய சர்வேஸ்வராய நமோ நம ஸ்வாஹா. ஓம் கேது கிரகாய சர்வேஸ்வராய நமோ நம ஸ்வாஹா. ஓம் நவகிரக கிரக சர்வேஸ்வராய நமோ நம ஸ்வாஹா. தட்டை தூக்கி தலையில் வச்சுக்கோங்க, பூமியை வச்சு கண்ணில் வச்சுக்கோங்க. செஞ்ச இடத்த பூமியை கண்ணில் வச்சுட்டு அப்படியே வந்து தட்டை தூக்கிட்டு அவங்க சொல்கிற மந்திரத்தை சொல்லி அப்படியே பைரவரை சுற்றி வந்து உங்கள் பிரார்த்தனையெல்லாம் வச்சு அதே போடுங்க. கல்யாணத்துக்கா, குழந்தை பாக்கியத்துக்கா, கல்விக்கா, வேலை வாய்ப்புக்கா, கர்மா போகிறதுக்கு ராட்சச மனுஷாதி சகல சத்ரு சம்ஹாரகாரணாயே பூத பிரேத பிசாச வேதலாதி துர்தேவதா வித்தன்தனிகே குகர்த்தனிகே சர்வசக்தி ஸ்வரூபிணி ஆதிசித்தி மகாலட்சுமி கும்பத்ஸ்வாம். ஓம் ஸ்ரீலகிரிம் ஆருண்யாய கருடாய வேதரூபாய வினிதா புத்திராய விஷ்ணு பக்தி திரியாய அமுத கலச கஸ்தாய பகுபரக்கராய பச்சிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்வதோஷ விசசர்ப்பனாய கும்பத்ஸ்வாம். அப்படியே பயத்தில் சுற்றி வந்து மையத்தில் சுற்றி வந்து யாகத்தில் போகிற வரைக்கும் அப்படியே மௌனமாக அப்படியே வந்துட்டீங்களா? சுத்த போறீங்களா? கல்யாண கல்யாண ரூப கல்யாண கல்யாண குண சம்சரிய சுந்தரபுர சூநயன சுரலாட சுதந்தர நிர்லோபா நிர்மித்கிருதா நிர்விக்னா நிக்ஷாபக துர்பீஜ துஷ்ட சம்ஹாரி துர்மதா துரிதாபகாய சர்வமங்கலாய நமோ நமக. உங்களுக்கு எல்லா பரிகாரம் சுப்பிரமணியர் சுவாமிக்கு அரோஹரா. வெற்றிவேல் சுப்பிரமணியர் சுவாமிக்கு அரோஹரா. ஞாயிறு குலத்தில் காட்டில் ஆடும் தாமரை, ஞாயிறு குலத்தில் காற்றில் ஆடும் தாமரை, தாமரை மலரில் தோன்றிய அருள் மிகுவோம்
தாமரை மலரீஸ்வரனே ஞாயிறு குலத்தில் காற்றில் ஆடும் தாமரை தாமரை மலரில் தோன்றிய அருள் மிகுவோம் தாமரை மலரீஸ்வரனே உன்னை பறிக்க முடியாமல் உணர வைத்த பரமனே பரமனே நால்வர்கள் உன் புகழ் போற்றி புகழும் நான்கு மறையானே நால்வர்கள் உன் புகழ் போற்றி புகழும் நான்கு மறையானே. சுவாமி மகான்கள் நால்வர்களை சும்மா பேரை சொல்லக்கூடாதான், மகான்னு சொல்லணுமா. மகான் ஓம் சுந்தரர், ஓம் சுவாதி நட்சத்திரம், மகான் ஓம் திருநாவுக்கரசர், ஓம் சதய நட்சத்திரம், மகான் ஓம் ஞான சம்பந்தர் சுவாமிகள் மூல நட்சத்திரம். திருவாசகம் தந்த, சிவபுராணம் தந்த, தேனாய் தித்திக்கும் இன் அமுதமாய் திருவாதவூர் மகான் ஓம் மணிவாசகர் என்ற மாணிக்க வாசகர், ஓம் மகம் நட்சத்திரம் நால்வர்கள் உன் புகழ் போற்றி புகழும் நான்கு மறையானே. நற்றம் பயின்றாடும் நாதனே உன் புகழ் அறிந்தேன், உன் புகழ் அறிந்தேன். நின் அருள் தாராயோ, நின் அருள் தாராயோ, அருள் மிகுவோம் தாமரை மலரீஸ்வரனே. நின் அருள் தாராயோ தாமரை மலரீஸ்வரனே மலரீஸ்வரனே. இன்மையிலும் சுவாமிகள் நமக்கு நன்மை நன்மை தருவார், அதில் எவ்வித சந்தேகமே இல்லை. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐலாயத்தையே ஆளும், ஐலாயத்தையே ஆளும் ஆலங்காட்டு அடல் அரசே, ஐலாயத்தையே ஆளும் ஆலங்காட்டு அடல் அரசே அரசே. உன் சலங்கை ஒலி கேட்டு மகிழ அருள் தருவாய், உன் சலங்கை ஒலி கேட்டு மகிழ அருள் தருவாய். வேந்தனே வேந்தனே, ஒட்டுமொத்த அழகினையை திருவுருவமாக்கி, ஒட்டுமொத்த அழகினையை திருவுருவமாக்கி, பளிங்கி போல் மின்னும், பளிங்கி போல் மின்னும் மிளர்கின்ற
சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் மூக்கட்படமர்க்கும் சுருதியில் முற்பட்டது கற்க தமரரு முற்பட்டு தமரரும் அடி பேன பத்து தலை தத்தை கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திற்கொட்கணிக்க கழுதோடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என்ன போத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புது புக்கு பிடியன முதுகோதை கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கூத்து பட ஒத்து பரபல பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கூத்து பட ஒத்து பரபல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே. அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்த அருணை முருகருக்கு அரோகரா, அறுபடை முருகருக்கு அரோகரா, ஆதி வயலூரானுக்கு அரோகரா, விராலிமலை சண்முகநாதருக்கு அரோகரா, அருள்மிகு வள்ளி தேவசேனா அம்மையுடனுரை காட்டூர் திருமுருக சுவாமிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. 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 நானதே கார்முகில் நிறத்து கண்ணனு நன்னுதற்கரிய விமலனை எமக்கு வெளிப்படாயன் வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாமில நான் மறை திருப்பெருந்துறையில் செலுமல குருந்தம் மேவிய சீர் அமலனை அடியே நாதரி தலைத்தார் அதந்துவே என்றருளாயே. துடிகொள்ளறிலையால் கரிகுழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொழிகள் வாழ்வாளில் புள்ளி போல் இரண்டும் பொங்கு வழி தங்கும் மார்பினே செடிகள் வான்பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செலுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியே தூய வெந்நீர் துளைந்தடு துளங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் ஒரு சுவை அழிக்கும் ஆரம் செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செலுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியே நாதரி தலைத்தார் அதந்துவே என்றருளாயே. மெய்யனே விகிர்தா மேருவை விளை காய்ந்த கடுந்தழல் பிளமண்ணமேனி மெய்யனே சேவ திருப்பெருந்துறையில் செலுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரி தலைத்தார் அதந்துவே
முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா மொட்டரா மலர் பரிதிரஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவா தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனை அடியே நாதலி தலைத்தார் அதந்துவை என்றருளாயே மருணை மனத்தை மயக்கரனோ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அரணம பார்வதீபதே மகாதேவா மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் வேதமொழியர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாளுக்கும் நாதறிந்த நாதர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தவர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளொன்றுருக்கி ஒப்பில்லானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்தமனாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் நித்தமனாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் நித்தமனாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னே என்னும் ஆடர பூனுடை தோல்போடி பூசிற்றோ வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் பாடும் இது என்ன அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் பாடும் இது என்ன அன்னே என்னும் நின்ற கருத்த நெறிதரு குஞ்சியர் பாண்டினல் நாட்டரால் அன்னே என்னும் பாண்டினல் நாட்டர் பரந்தலு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் உள்ளக்கரிய சீர் உத்தீர மங்கையர் மண்ணுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவது என் நெஞ்சில் மாலையில் காண்கின்றார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளக்கலிங்கத்தார் வெண்டிரு முண்டத்தார் பள்ளி குப்பாயத்தார் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தார் பாய்பெறி மேற்கொண்டு உள்ளம் கவர்வரார் அன்னே என்னும் தாளியறுக்கினர் சந்தன சாந்தினர் ஆழம்மையாழ்வரால் அன்னே என்னும் ஆழம்மையாளும் அடியார் தங்கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் ஆழம்மையாளும் அடியார் தங்கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாவர வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் மீது என்ன அன்னே என்னும் கொன்றை மதியமும் கோவில மத்தமும் தொன்றிய சென்னியர் அன்னே என்னும் தொன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இன்றெனக்கான வரன்னே எனும் இன்றெனக்கான வரன்னே இன்றெனக்கான வாறு என்னே எனும் இன்றெனக்கு ஆனவாறு அன்னே என்னும் சிவாதிர்ச்சிற்றம்பலம்.